6 வருஷம் சரி கால்ல சாரி மியூச்சுவலா இருக்கிறதுனா இருக்கலாம், இல்லைன்னா வேலைக்கே அவள் கிளம்பிட்டே இருக்கு. என்ன லாயரு? அதான் உனக்கு என் கூட இருக்க பிடிக்கல. புதுசா உன் மண்டையில ஒண்ணுமே இல்லையா? எனக்கு மண்டையில ஒண்ணுமே இல்ல. அது தெரியாதா? இப்ப பண்றதுல இருந்தே தெரியுது எனக்கு. சாரி சிம்ரன், உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். என்னடி 6 வருஷம் லவ் பண்ணிருக்கோம், 2 வருஷத்துல உனக்கு என்ன ஆச்சு அப்படி? நீ 6 வருஷத்துல இருந்த மாதிரி இப்ப 2 வருஷத்துல இல்லையா சார்? இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. ஐயோ என்னடி இல்ல, எனக்கு அதாண்டி புரியல. இல்ல இல்லன்னா என்ன இல்ல சொல்லு. உனக்கே தெரியலையா? நீ 6 வருஷத்துல எனக்கு என்ன சொல்றது? சொல்லுடி கருப்புட்டி, உம்மா தெரியாது. இந்த விளையாட்டெல்லாம் என்னிட்ட வச்சுக்காத. தெரியாது தெரியாது தெரியாது. என்னன்னா தெரியாது? நீ அப்படி இருந்த இப்ப 2 வருஷத்துல என்னமோ ஓகே இப்ப கல்யாணம் ஆயிடுச்சுல அவ்வளவுதான் இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு லெத்தார்ஜிக்கா இருக்கு. எனக்கு பிடிக்கல. நம்ம 6 வருஷம் அந்த லவ் பண்ணும்போது எவ்வளவு ஜாலியா ஹாப்பியா இருந்தோம். இப்ப ஏதாவது ஹாப்பினஸ் இருக்கா? அப்பெல்லாம் எனக்கு எதுவும் தெரியலையே. அப்ப எனக்கு தான் போதும் தெரியுதுல்ல, அததான் நான் சொல்றேன். அப்ப இருந்த மாதிரிதான் இப்பயே இருக்கும்னு நான் சொல்றேன். நீ எனக்கு பிடிக்கல சார். அதுக்கு எதுக்கு டிவோர்ஸ்? எனக்கு பிடிக்கல. எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. ஒரு ஜாலியா இல்ல, ஹாப்பியா இல்ல. நான் என்ன பண்ணாலும் நான் போடுற எஃபர்ட்ல உனக்கு வந்து தெரிய மாட்டேது. நான் வந்து என்ன சொல்றது, லைக் நானும் தான் கான்ட்ரிபியூட் பண்றேன் நம்ம ஃபேமிலிக்காக. பட் ஆனா நீ வந்து அதெல்லாம் வந்து என்னத்த பண்ணிட்ட, என்னத்த கிழிச்சா அப்படின்னு எப்பதான் சொல்ற. எனக்கு அதெல்லாம் உனக்கு பிடிக்கல. சோ லெட்ஸ் ஃபினிஷ் இட். என்ன வார்த்தைடா சொல்லிட்டேன். என் அக்கா கிட்ட இப்ப வந்து கேட்டிருக்கேன். டிவோர்ஸ் எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? ஐயோ சாய், நான் திருப்பி சொல்றேன். இதுதான் ஓகேவா? ப்ளீஸ் ஸ்டாப் இட். உன்னோட இதுவே எனக்கு போதும் சாய். என்ன போதும்? ரெண்டு ஃபேமிலி நீ இப்ப பக்கனே பேசுவ சாய் சரண். இப்ப நீ நல்ல பக்கனே பேசுவ. நாளைக்கே பாக்கணும். ஒரு வேலை எனக்கு வந்து என்னமோ நீ வீட்டு வேலைக்காக எல்லாம் யாரும் டிவோர்ஸ் பண்ண மாட்டாங்க. நான் வீட்டு வேலைக்காக சொல்லல சாய். நான் டோட்டலி வேணும்னா நான் சர்வெண்ட் கூட வச்சிடுறேன். ஐயோ நான் வீட்டு வேலை பண்றதுக்கு ரெடி. ஆனா நீ வந்து அத வந்து அலட்சியமா நீ நினைக்கிற. எனக்கு அது பிடிக்கல. நான் யாரையும் அலட்சியமா எப்பவுமே நினைக்க மாட்டேன். நீதான் அதை பண்ற. நான் பண்ணல. நீ ஒத்துக்கிற ஒரு இதுவே உனக்கு இல்ல. அப்ப நான் என்னதான் பண்றது? என்ன ஒத்துக்கணும்? எனக்கு வந்து சரி இதுக்கு டிவோர்ஸ் தேவை. எனக்கு புரியல. 6 வருஷம் நீ இத மாதிரி நம்ம சண்டை போடலையா சொல்லு. சரி இப்ப ஒரு நீ இதை மட்டும் சொல்ல. நீ 6 வருஷம் நம்ம சண்டை போடலையா? அந்த சண்டை ஏன் அப்ப பிரேக்கப் பண்ணிட்டு இப்ப என்ன சொல்ற, சண்டை போட்டுட்டு டெய்லி காலையில நீ உருன்னு மூஞ்சி வச்சுக்கிறது. இப்ப கூட பாரு, ஒரு அமேசான் ஏதோ ப்ராடக்ட் நீயே பாத்துட்ட, எல்லாத்தையும் பாத்துட்ட. அது ஒன்னாலே போட முடியாத. நீயும் தானே சம்பாதிக்கிற. சரி உட்காரு உட்காரு. அதெல்லாம் சரி வா. டைவர்ஸ் வேணும். டிவோர்ஸ்ல சும்மா நீ லூசு மாதிரி கேட்டுட்டு இருக்காதடி. அதெல்லாம் சும்மா. அதெல்லாம் அது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? எத்தனை வருஷம் இழுக்கும் தெரியுமா? எவ்வளவு வருஷம் இழுத்தாலும் அது அட் தி எண்ட் வந்து எனக்கு வந்து நிம்மதியா இருப்பேன். அது எனக்கு போதும். நீ நிம்மதியா இருக்க மாட்ட. என்ன நிம்மதியா? நீ என் கூட இருந்தா தான் நிம்மதியா இருக்கு. உன் கூட இருந்தா நான் பைத்தியம் புடிச்சு டெய்லி மென்டல் ஸ்ட்ரெஸ் ஆயிடும் எனக்கு. சரி சரி வா. என்னவா? சரி விடு, இதுக்கப்புறம் நடக்காம பாத்துக்கலாம். என்ன பாத்துப்ப? அதான் சொல்லு. என்ன பாத்து? நான் இறங்கி வரேன்றதால நீ ஓவரா பண்ண கூடாது. என்ன இறங்கி வந்த? நீ இறங்கியே வர தேவையில்ல. இறங்கியே வர தேவையில்ல. நான் அதனால சொல்றேன், நம்ம 2 பேருமே மியூச்சுவலா பிரிஞ்சிடணும் சாய் சரண். அதனும் முடிவு பண்ணிட்டேன். ஆமா பிரிஞ்சிடணும். ஆமா. எதுக்கு பிரியணும்? ரீசன் சொல்லு. சாலிட் ரீசன் சொல்லு. நான் கையெழுத்து போடுறேன். நான் போட முடியாது. நீ என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ. சொல்லு. சாலிட் ரீசன் சொல்லு. எதுக்காக இப்ப நீ டிவோர்ஸ் போடுற சொல்லு. தெரியல. இதுக்குதான் சொல்றேன் டிவோர்ஸ்லாம் வேண்டாம் அப்படின்னு. ஓகேவா? வா உட்காரு. உட்காரடி. ஏன்டி இவ்வளவு பண்ற? அப்படி என்னடி உனக்கு இது? சரி காலில் விழணுமா சொல்லு. அதையும் விழறேன்.
ஏய் 6 வருஷம் லவ்டி, நீ வேணும்னு தாண்டி நான் கல்யாணம் பண்ணிருக்கேன். நான் சொல்றேன் சாய் 6 வருஷம் நீ சரி கால்ல சாரி கால வேணும் கூல வேணும். இதெல்லாம் இவ்வளவுலாம் யாருமே பண்ண மாட்டாங்க, நீ ரொம்ப பண்ணிட்டு இருக்க சாய். நான் என்ன சொல்றேன்னா 6 வருஷம் நீ லவ், நானும் தான் லவ் பண்ண சாய். கால்ல விழுந்து போறேன், எனக்கு புரியல. சரி வேணாம்னா கிளம்பு, நான் வா. என்ன டிவோர்ஸ் கூப்பிடு, நான் பாத்துக்கிறேன். நீ இல்லைன்னா என்னால வாழ முடியாதா? நீ இல்லைன்னா நிம்மதியா வாழுவ, நீ தான் நினைச்சிட்டு இருக்க நீ இல்லைன்னா வாழ முடியாதுன்ட்டு. எனக்கெல்லாம் வேற ஆள் இருக்கு, நான் பாத்துக்கிறேன். நீ கிளம்பு, நீ கிளம்பு. நான் உங்க அப்பாக்கே போன் பண்ணி சொல்லிட்டா? சொல்லிட்டா? டிவோர்ஸ் தானே கேட்டேன், இப்ப என்னத்துக்கு அப்படியே இறங்குற? டிவோர்ஸ் தானே கேட்டேன், அவங்க போன் பண்ணி வர சொல்லு. நான் ஒன்னும் சும்மா அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, நீ போன் பண்ணி வர சொல்லு. டிவோர்ஸ் கொடு, எனக்கு இமீடியட்டா டிவோர்ஸ். மியூச்சுவல் தானே, டக்குன்னு கொடுத்துருவாங்க, கிளம்பலாம். நீ உன் வேலையை பார்த்துட்டு போ, நான் என் வேலையை பார்த்துட்டு போறேன். நீ கொடுக்கறதுனா போய் கொடு போ, நீ என்ன வேணா பண்ணு, நான் பாத்துக்கிறேன். உனக்கு சும்மா இறங்குனா ரொம்ப ஓவரா பண்ற. மியூச்சுவலா இருக்கிறதுனா இருக்கலாம், இல்லைன்னா வேலைக்கே ஆகாது, கிளம்பிட்டே இரு. அவ்வளவு இறங்கி வர இவ்வளவு எல்லாம் நீ கிளம்பி வரணும். என்ன நீ போனா லீகல் நோட்டீஸ் அனுப்புறேன். அப்புறம் என்ன இப்ப பெருசா போன் எடுத்து நோண்டிட்டு இருக்க? பைத்தியம், நீ லீகல் நோட்டீஸ் கொடு, நான் பாத்துக்கிறேன். சரி நீ கிளம்பு, துணியெல்லாம் எடுத்துட்டு கிளம்பு. நான் என்ன, நானும் இந்த வீட்டுல எல்லாமே பண்ணிருக்கேன், நானும் இந்த வீட்டுக்கு வாய்ச்சு கொட்டிருக்கேன். நான் எதுக்கு வீட்டை விட்டு இப்ப நீங்க தானே டிவோர்ஸ் கொடுக்குற, நீங்க போய் எல்லா ப்ராசஸையும் பாருங்க. நான் இந்த வீட்டுலதான் இருப்பேன், நீ இங்க இருந்துகிட்டே பாருங்க, கிளம்புங்க. இங்க எதுக்கு நிக்கிறீங்க? என் பக்கத்துல நிக்காதீங்க. இந்த சோஃபா நான் வாங்கினது, இதுக்கப்புறம் நீ உன்னோட பொருள் நீ எடுத்துக்கோ, என்னோட பொருள் நான் செப்பரேட். கிளம்பிட்டே இரு. ஓ சும்மா இறங்கினா ஓவரா சீனம் போட்டுட்டு இருக்க. என்னத்துக்கு வர? ஓ டிவோர்ஸ் கொடுக்குறேன், நல்லா போய் கொடு. நான் இங்கதான் இருப்பேன். எனக்கெல்லாம் வேற ஆள் இருக்குப்பா, நான் உனக்காகலாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நீ டிவோர்ஸ் கொடுத்த அடுத்த செகண்டே நான் கல்யாணம் பண்ணி கிளம்பி போயிட்டு. இப்பெல்லாம் இல்ல, 10 பேர் நிக்கிறாங்க இருக்காங்க, வேணா நான் கல்யாணம் பண்ணிட்டு கிளம்புவேன். ஆமா, என்ன கிளம்பலையா? இல்ல. ஏன் கிளம்பல? என்னாச்சு உங்க அக்கா? அக்கா எனக்கு லாயர் இருந்தா சொல்லுங்க அக்கா. எங்க அக்கா காணோம்? அமிச்சிட்டாங்களா லாயரை? இந்த என்கிட்ட வேணா லாயர் நம்பர் இருக்கு, வேணுமா? பேச அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல, எனக்கே தெரியும். அதான் உங்க அக்கா அமிச்சிட்டாங்களே, எங்க அமிச்சாங்களா இல்லையா? வரும் வரும். எப்போ வரும்? வரும். நீ பேசிட்டியா? நீ தான் எனக்கு லீகல் நோட்டீஸ் அனுப்பணும், நான் எதுக்கு பேசணும்? நீ தானே மியூச்சுவல். என்ன நீ அனுப்பு, நான் அதை அக்ரி பண்ணிட்டு சைன் போட்டு கொடுத்துருவேன், அவ்வளவுதான் என் வேலை முடிஞ்சு. நான் எதுக்கு உட்காந்து செலவு பண்ணிட்டு இருந்தேன்? நீ பாத்துக்கோ, நீ தானே டிவோர்ஸ் கேட்டா நீயே பாத்துக்கோ, அவ்வளவுதான். அப்புறம் உன் பொருள் ஏதாவது அதெல்லாம் எடுத்துட்டு கிளம்புவேன், முடிஞ்சு போச்சு. இந்த வீடே என் பொருள் தான். வீடே வந்து போ, இது ஓனரோடது, வந்து காது மேலே வைப்பாங்க. வீடே ஒன்றுதான். சோஃபா எந்து, டிவி எந்து, ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் தான் வந்து அதில் எடுத்து எடுத்துட்டு கிளம்பு. கார் எந்து, பைக்கு வந்து, இதெல்லாம் வந்து இதெல்லாம் எடுத்துட்டு கிளம்பு. என்ன அமைதியா இருக்க? இவ்வளவு நேரம் பேன்னு கத்திக்கிட்டு இருந்த. ஓ ஓ ஓ ஓ தெரியுதா? தெரியுதா இப்போ? சும்மா பேசணும்ட்டு பேசக்கூடாது. டிவோர்ஸ் பண்ணிட்டு போய் என்ன பண்ண போற? சொல்லு. படுத்துங்க வீட்டில் போயிட்டு. நான் ஜாலியா பார்ட்டி பண்ணுவேன், நீ இல்லைன்னா தெரியுமா? 1 வீக் நீ உங்க வீட்டுக்கு போனல, ஃபன் பண்ணிட்டு இருந்தேன். ஆமா இருப்பேன், நீ தானே சொல்ற ஓவரா. சரி சரி வா, இதுக்குதான் ஓவரா பேசக்கூடாது சொல்றது. வா அழுவாத. நீ என்ன இப்ப இவ்வளவு சீனை இது பண்ணிட்டு நீ எதுக்கு இப்ப அழுகுற? பிராங்கா? பிராங்க்? இதெல்லாம் ஒரு பிராங்கா? லூசா நீ? எதுக்கு இந்த பிராங்க்?
அன்னைக்குதான் நீ தான் உனக்கு இருக்குன்னா. ஐயோ கடவுளே, அது அது என்ன இந்த அளவுக்குலாம் நான் ஏதாவது பேசினேன் அதுல? லூசு, இதெல்லாம் போடாத. இதெல்லாம் டிவோர்ஸ் அப்படி இப்படின்னா அவ்வளோதான். உங்க அப்பா அம்மாவும் எங்க அப்பா அம்மாவும் பைத்தியம் மாதிரி பிராங்க் பண்ற. வேற எதுவும் உனக்கு ஐடியாவே வரலையா? ஐயோ, அப்ப நானே தான் வளரிட்டேன். எங்க வச்சிருக்க கேமராவெல்லாம்? எங்க போட்டோ பின்னாடி பாரு. தெரியவே இல்ல. அங்கதான் நான் லாஸ்ட் டைம் வச்சிருந்தேன். உனக்கு இது ஓ, இங்கதான் நான் வச்சிருந்தேன் லாஸ்ட் டைம். அதான் உன் போன. ஆஹா, அதான் வேற போன்ல பேசிட்டு இருக்கியா நீ? எதுக்கு? so sad. சரி சரி, பிராங்க் தானே, உண்மைலாம் இல்லை. நானும் சும்மா தான் பண்ணேன். அப்படிலாம் உன்னை போய் நான் டிவோர்ஸ் பண்ணிடுவேனா? இதெல்லாம் பண்ண மாட்டேன். ஆனா இருக்கு, வேற இருக்கு. வச்சிருக்க பேர் பைத்தியம். ஸோ கைஸ், இதோட பிராங்கை நம்ம வந்து முடிச்சுக்கிறோம். ஆக்சுவலி நான் வந்து பிராங்க் பண்ணலான்ட்டு சாயை வந்து பண்ண ட்ரை பண்ணேன். பட் கடைசியில எனக்கு நான் கொஞ்சம் உண்மையா வளரிட்டேன் போல இருக்கு. எனக்கு கடைசியில அது பிராங்க் ஆயிடுச்சா? ஆனா இந்த மாதிரிலாம் பிராங்க் பண்ணது வேற ஏதாவது டாபிக் எனக்கு வேற என்ன பண்றதுன்னு தெரியல. அப்போ கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சிருக்கிறது மட்டும் ஜாலியா? ஜாலிதான். இவன் கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்லி எனக்கு ஹர்ட் ஆயிடுச்சு. நான் டைவர்ஸ் சொல்லி எனக்கு ஹர்ட் ஆகும்னு நினைச்சேன். ஹர்ட் ஆச்சுடி, ஸ்டார்டிங் ஆச்சு, அப்புறம் பழகிடுச்சு. சரி போனா போயிட்டு போகுது, இன்னொன்னுதான் இருக்கே, அதை வச்சுக்கலான்னு பார்த்தேன். இவன் கூட நான் குப்பை கொட்டானா. ஓகே கைஸ், இப்போ வந்து வீடியோ எண்ட் பண்றோம். நைஸ் பிராங்க். ஆனா அவ பிராங்க் ஆயிட்டா போல, எனக்கு தெரியல. உண்மையெல்லாம் வளரிட்டேன்னு எனக்கு கொஞ்சம் சோகமா இருக்கு. ஆனா கட் பண்ணி எடுத்துடலான்னு பாக்குறேன் நான் எடிட்டிங்ல. ஓகே ஃபைன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி பிராங்க் ஏதாவது பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம். அப்புறம் நீங்களும் நம்மள மாதிரி ஒரு சோம்பேறியான பர்சனா இருந்தா சோம்பேறி கப்பல் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமே வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற எஃபர்ட்ஸ்லாம் உங்களுக்கு, உங்களோட வியூஸை வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சோ தட் எங்களுக்கும் தெரியும் உங்களுக்கு இந்த வீடியோஸ்லாம் பிடிக்குதா, பிடிச்சிருக்கா, இல்ல வேற ஏதாவது நாங்க வந்து சேஞ்ச் பண்ணணும்னு நினைச்சாலும் அதை சொல்லுங்க. சோ தட் நாங்க வந்து அதை எடுத்துப்போம், லைக் சேஞ்ச் பண்ணிப்போம் நெக்ஸ்ட் வீடியோஸ்லாம். ஸோ எங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடி எல்லாத்தையும் நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம். ஸோ அங்கேயே போய் ஃபாலோ பண்ணுங்க. நாங்க அங்கேயே ரீல்ஸ்லாம் அப்லோட் பண்ணுவோம். ஸோ அதுவும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஸோ அவ்வளோதான், வீடியோ எண்ட். Bye bye, see you. Bye.